Good afternoon, sir. Myself, Jordan. I have seen your files. You are blacklisted? Ahmad. Why don't you notify this first? Actually, Sorry, Jordan. This is unacceptable. sir. You needed rehabilitation, Jordan. ப்ரோ உங்களை தான் நான் எம்ஆர்ஐயில் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன். அவங்க உங்களை பார்த்தேன். உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? ஆமாம், கடையில். புரியுது, எனக்கும் கிடைக்கல. அதான் அந்த மேனேஜர் மைரண்டியால் வந்தது. அவன் என்னை சிம்பிளாக விளையாட்டு தூக்கியிருக்கலாம். ஆனால் நான் பிளாக் லிஸ்ட் பண்ணி லைஃபே க்ளோஸ் பண்ணிட்டான். ஆமாம், உன்னையும் பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க. சேம் மேனேஜர் இஷ்யூஸ் தான். என் மேனேஜர் கூடி இருக்க ஆஃபீஸில் ட்ரக் ஆட் பண்ணிட்டு வந்தேன் அவனை சோபராக்கு. பட் மினிமல் குவான்டிட்டியில் தான். ஒரு நாள் செம்மையாக வெறுப்பேற்றிட்டான். நான் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன். அவட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே பூந்து அந்த மேனேஜர் பையன் அவளை கூப்பிட்டு போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தா அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டான். மினிமலாக ஆட் பண்ண ட்ரக்கை அன்றைக்கி ஐடோசேஜ் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் பண்ணதெல்லாம் இருக்கு, செம்ம சிரிப்பு. எம்ப்ளாயிஸ் எல்லோரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆஃபீஸ் விட்டு வர வழியில் செக்கிங்கில் மாட்டிக்கிட்டான். அப்படியே ட்ரக் அபியூஸ்னு எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க. லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் நானும் மாட்டிக்கிட்டேன். அப்படியே என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணி என் மேலே கேஸும் ஃபைல் பண்ணிட்டானுங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் இருக்கேன், எல்லா லோனும் அப்ளை கடன் வாங்கிட்டேன். டேட்டு வேறு தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு வழி இருக்குது. மேபி பெர்மனண்ட்டான சொல்யூஷனாக இல்லைனாலும் இப்போ இருக்க நிலைமைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான். ஆனால் நீ இதை பண்ணுவியான்னு தெரில. என்ன வழி?